கிடைத்த தருணத்திற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் தகப்பனே. தேவரீர் இவ்வேளையிலே இந்த கூடுகையை ஆசீர்வதியும் வந்திருக்கின்ற சபை பொறுப்பாளர்களை மக்களை நீர் ஆசீர்வதிக்க உம்முடைய சமூகத்தில் கீழ்ச்சி கொண்டாடுகின்றோம். எங்களுடைய இந்த புதிய சந்திப்பு நாங்கள் ஒருவருக்கொருவர் உறவை பகிர்ந்து கொள்ள எங்களுக்கு பிழைத்தந்து உதவும் தகப்பனே. தேவரீர் இந்த ஆராதனைகளை நீர் மகிமைப்படும். நாங்கள் நடத்துகிற இந்த ஆராதனை ஆரம்பம் முதல் முடிவு மட்டும் உங்களுடைய திவ்ய பிரசனத்தின் மகிமையினால் எங்களை ஆட்கொண்டு வழிநடத்த வேண்டும் என்று சொல்லி கெஞ்சும் பாடுகிறோம். நாங்கள் பாடுகிற பாடல்கள், வாசிக்கின்ற வேத வசனங்கள், சிந்திக்கின்ற தியானங்கள் எல்லாவற்றிலும் உடைய மாறாத பிரசன்னம் மகிமை எங்களோடு இருக்க எங்களுக்கு கிருபை தாரும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் சிவகையில் நல்ல பிதாவே, ஆமென். நாம் யாவரும் எழுந்திருந்து ஆராதனைக்கு ஆரம்பமாக கிறிஸ்தவ கீர்த்தனையிலே 5வது கீர்த்தனை முதலாம் சரணத்தையும் கடைசி சரணத்தையும் மாத்திரம் நாம் பார்ப்போம். முதலாம் சரணம் மற்றும் கடைசி சரணம். அப்போஸ்தல விசுவாச பிரமாணத்தை யாவரும் சேர்ந்து இரண்டு அவருடைய
சபையாருக்கு அறிவிக்கப்பட வேண்டிய அறிவிப்பு. முதலாவது என்னை நான் அறிமுகம் செய்து கொள்கிறேன். என்னுடைய பெயர் கிறிஸ்டின் திரவியம். நான் முதலாக நரிப்பையூர் கன்னிராஜபுரம் குருசேகரத்தில் குருவானவராக பணியாற்றி, அதன் பின்பாக பெரியகுளம் தெற்கு குருசேகரத்தில் பணியாற்றி, அதன் பின்பு சிங்கம்நரி குருசேகரத்துக்கு போனேன். இது எனக்கு 4வது இடம். எனக்கு மனைவி 2 பிள்ளைகள் இருக்கிறார்கள். ஏற்கனவே நான் ஃபோட்டோ அனுப்பியிருந்தேன், எல்லோரும் பார்த்திருப்பீர்கள். சிங்கம்நரியிலிருந்து நான் இப்பொழுது இங்கே வந்திருக்கிறேன். உங்களை நான் பின்பு ஆராதனை முடிந்த பின்பு தெரிந்து கொள்கிறேன். சபையாருக்கு அறிவிக்கப்பட வேண்டிய அறிவிப்பு. உங்களுடைய சந்தா தொகைகளை ஜூன் 30ஆம் தேதிக்குள் செலுத்தும்படி அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். ஜூன் 30ஆம் தேதிக்குள் செலுத்த அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். ஜூன் 30ஆம் தேதி முடிந்தவுடன் நாம் பிளட்ஜ் லிஸ்ட் தயாரிக்க வேண்டியிருக்கிறது. 2021-22ஆம் ஆண்டுக்கான பிளட்ஜ் லிஸ்ட் தயாரிக்க இருப்பதால் திருச்சபையார் சந்தாக்களை கட்டி உதவும்படி அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். வருகின்ற இந்த 20ஆம் தேதி அன்று நமக்கு ஏற்கனவே சென்ற வாரம் அறிவித்தபடி நம்முடைய திருமண்டலத்திலே 24 பேர் டீக்கன்களாக இருந்து ஆயர்களாக அருள்பொழிவு செய்யப்படுகிறார்கள். அதை நான் உங்களுக்கு அறிவிக்கின்றேன். அவர்களுக்காக நாம் ஜெபித்துக் கொள்வோம். ஆகையால் நாம் இந்த அறிவிப்புகளை தொடர்ந்து செயல்படுவோம். நான் தொடர்ந்து உங்கள் மத்தியிலே பணிபுரிய உங்களுடைய ஒத்துழைப்பை தந்து உதவ அன்போடு நான் உங்களை கேட்டுக்கொள்கிறேன். தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாத எங்கள் நேச தகப்பனே, இந்த அருமையான வேலைக்காக நாங்கள் உங்களுக்கு நன்றி செலுத்துகின்றோம். அம்மா, எங்களை முற்றிலும் தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கின்றோம். தேவரீர் எங்களோடு நீர் பேசும், எங்களோடு உறவாடும். இந்த நேரத்தை நாங்கள் உமக்கென்று பிரயோஜனப்படுத்திக் கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். வந்திருக்கின்ற யாவருடைய இருதயத்தின் சிந்தனையையும் ஒருமுகப்படுத்தும். நாங்கள் முற்றிலும் தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கின்றோம். ஆண்டவரே, எங்களோடு நீர் பேசும். எங்களுடைய செவிகளை உமக்கென திறந்தரல எங்களுக்கு பலர்த்தார். இயேசு கிறிஸ்துவின் மூலம் செவகையிலும் நல்ல பிதாவே, ஆமென். இன்றைய நாளுக்கான தலைப்பு கடவுளை ஆவியோடும் உண்மையோடும் வழிபடுதல். சொல்லுங்க, கடவுளை ஆவியோடும் உண்மையோடும் வழிபடுதல். மனன வசனம் சொல்கிறேன், திரும்ப சொல்லும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். தேவன் ஆவியாய் இருக்கிறார், அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். யோவான் 4:24. இன்னைக்கு தலைப்பு என்ன தலைப்புன்னா கர்த்தரை தொழுது கொள்ளுதல். நம்ம சர்ச்சு நிறைய பேர் என்ன செய்கிறோம், கூடி வந்து ஜெபிக்கிறோம். பழைய ஏற்பாட்டு காலத்தில் இருந்துச்சு, புதிய ஏற்பாட்டு காலத்தில் இருந்துச்சு, அதுக்கு பிந்தின காலத்திலையும் என்ன செய்யுது, ஆராதனைங்கிறது நடந்துக்கிட்டு வருது. சபை கூடி ஜெபிப்பது நம்முடைய வழக்கமாக இருக்கிறது. ஏனென்றால் நாம் ஒரு மனப்பாடோடு என்ன செய்ய வேண்டும், ஆண்டவரை தொழுது கொள்ள வேண்டும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அருமையான ஜனங்களே, நாம் பார்க்கும்போது ஆண்டவரை நாம் என்ன செய்ய வேண்டும், தொழ வேண்டும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆண்டவரை தொழுது கொள்வது என்பது காயின் காலத்தில் இருந்து ஆரம்பிக்கிறது. அவங்க என்ன செஞ்சாங்க, ஆலயத்துக்கு பழி பொருளை என்ன செஞ்சாங்க, கொண்டு போனாங்க. ஆயினும் காயினும் ஆபேலும் என்ன செஞ்சாங்க, முத ஆராதிக்க அங்கே என்ன செஞ்சாங்க, கொண்டு போனாங்க. கொண்டு போய் ஆராதிச்சாங்க. அப்போ எப்போ இருந்து ஆரம்பிக்குது, ஆதாம் காலத்திலிருந்து ஆராதனை நடைபெற்று வருது. ஆனால் இது வெளிநாடுகளிலெல்லாம் இப்போ மாறிக்கிட்டு வருது. வெளிநாடுகளெல்லாம் என்ன மாறிக்கிட்டு வருதுன்னா, இப்போ நம்ம வாட்ஸ்அப்பில் போடுறோம் இல்லையா, வாட்ஸ்அப்பில் சர்வீஸ் போடுறோம். அதை வந்து நம்ம வீட்டில் இருந்து தான் கேட்கணும்னு இல்லை, எங்கே போனாலும் எங்கனுக்குள்ளே இருந்தாலும் எங்கே எப்போ வேணாலும் என்ன செஞ்சுக்கலாம், கேட்டுக்கிறோம். அது மாதிரி மாறிக்கிட்டு வருது. வெளிநாடுகளிலெல்லாம் திருச்சபை மூடப்பட்டு வருகிறது. இந்த ஒற்றுமை ஐக்கியமெல்லாம் என்ன செய்யலை, இல்லை. குடும்பத்திலையும் சரி, மனித வாழ்வுலையும் சரி, எல்லாமே என்ன செஞ்சுக்கிட்டு வருது, குறைஞ்சிக்கிட்டு வருது அப்படின்னு சொல்லி நான் பார்க்குறேன். ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, தனி மனித வாழ்வு அவ்வளவு அவசர உலகம். நம்முடைய உலகம் என்ன உலகம், அவசர உலகம். அவங்கவுங்க வேலையை பார்க்கறதுக்கே நமக்கு என்ன இல்லை, நேரம் இல்லை. அடுத்தவங்க வேலையை நம்ம இப்படி பார்ப்போம். அப்படிப்பட்ட ஒரு உலகத்தில் நாம் என்ன செஞ்சுருக்கோம், ஆண்டவரை தொழுவதற்கு நமக்கு நேரம் ஒதுக்கியிருக்காங்க. நமக்கு
ஒரு முறைமை இருக்குது. தென்னிந்திய திருச்சபைக்குன்னு ஆராதனை முறைமை, தென்னிந்திய திருச்சபைக்குன்னு ஒரு ஒழுங்கு இருக்குது. நம்ம திருச்சபையில் மட்டும்தான் என்ன அடிப்பாங்கன்னா 2 மணி அடிப்பாங்க. தெரியுமா? எத்தனை மணி அடிப்பாங்க? 2 மணி அடிப்பாங்க. ஏன் தெரியுமா உங்களுக்கு? அது ஏன் அடிக்கிறாங்க நமக்கு மணி? இல்லை பொழுது போகாமல் செய்கிறாங்களா? என்ன காரணம்? நம்ம எத்தனை மணிக்கு இங்கே இருக்கணும்? மணி எப்போ அடிக்கிறாங்களோ அத்தனை மணிக்கு சபையை என்ன செய்யணும்? உள்ளே ஆயத்தப்பட்டு, ஆராதனைக்கு ஆயத்தப்பட்டு 2ஆம் மணி அடிக்கையில் என்ன செய்யணும்? ஆராதனையில் பங்கு கொள்ளணும். அதுதான் நமக்கு கொடுக்கப்பட்ட நியமம். நாம் அதன்படி செய்ய அழைக்கப்பட்டிருக்கிறோம். நம்முடைய திருச்சபை ஆராதனை முறை என்பது நாம் உருவாக்கியதில்லை. நமக்கு முன்னாடி என்ன வந்த முன்னோர்கள் CMS, LMS, அமெரிக்கன் மிஷன், இப்படி பல மிஷனரிமார்களால் சேர்ந்து உருவாக்கப்பட்ட ஒரு ஆராதனை முறை. ஆனால் நிறைய பேர் என்ன சொல்லிடுவாங்க, தென்னிந்திய திருச்சபையா, அங்கே ஆவியும் இல்லை அனலும் இல்லை, அங்கேயே கோரைங்கன்னு சொல்லுவாங்க. நிறைய பேர் என்ன செய்கிறாங்க, பெந்தைக்கோஸ்தே சர்ச்சை நோக்கி ஓடுறாங்க. நம்முடைய ஆராதனை முறைகளில் தான் பாவ மன்னிப்பு, பாவ அறிக்கை, இதெல்லாம் விசுவாச அறிக்கை, இதெல்லாம் நமக்கு கொடுக்கப்படுது. மித்த எந்த திருச்சபைகளும் என்ன செய்ய கிடையாது. அப்போது நாம் ஆண்டவரை தொழுது கொள்கிறோம் என்றால் ஆவியோடும் உண்மையோடும் என்ன செய்ய வேண்டும்? தொழுது கொள்ள வேண்டும். ஆண்டவரை தொழுது கொள்ளும் போது உண்மையாக தொழுது கொள்ள வேண்டும். என்ன செய்ய வேண்டும்? உண்மையாக தொழுது கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். முதலாவதாக நாம் பார்ப்போமானால் யோவான் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை நாம் வாசிப்போமானால் 24ஆம் வசனத்தை நாம் பார்க்கும்போது, மனன வசனமாக பார்க்கும்போது, ஆண்டவரை நீங்கள் என்ன செய்யுங்கள்? உண்மையோடு, ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளுங்கள் என்று சொல்லி ஆண்டவர் கூறுகின்றதை நாம் பார்க்கிறோம். அப்படியானால் எங்கு உண்மை இருக்கிறது? எது உண்மை? உண்மை என்றால் என்ன? நாம் சொல்வோம், நான் நினைக்கிறது எனக்கு உண்மை, நீங்கள் நினைக்கிறது உங்களுக்கு உண்மை. உங்களை நான் யாரும் என்ன செய்ய முடியாது, மாற்றவோ திருத்தவோ என்ன செய்ய முடியாது. நான் சொல்கிறது தான் சரி அப்படிங்கிறதா நம்ம எல்லாருடைய பழக்கம். எல்லாருமே அப்படித்தான். நான் என்ன சொல்கிறேன்னா அதான் சரி, மற்றவங்க சொல்கிறதெல்லாம் அடுத்த பட்சம்தான். அப்படி இருக்கிறப்போ ஆண்டவருக்கு உண்மை என்பது என்ன? ஆண்டவருக்கு எது உண்மை என்று சொல்லி நாம் பார்க்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். எப்படி அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நமக்கு கொடுக்கப்பட்ட ஆராதனை முறைமை நேரத்தை நாம் சரியாக கடைபிடிக்கிறோம். கடவுளுடைய நேரத்தை கடவுளுக்கு சரியாக நாம் என்ன செய்ய வேண்டும்? கொடுக்க வேண்டும். நமக்கு என்ன செய்யணும்னா, வாரத்தில் ஒரு நாள் தான் நம்ம என்ன செய்கிறோம்? போடுறோம். அன்னைக்கு தான் நமக்கு என்ன வந்துடும்? எல்லா வேலையும் முடிச்சு வர்றதுக்கு லேட் ஆகும். அப்போது ஆண்டவர் என்ன செய்கிறார்? 2வது பட்சத்துக்கு போயிடார். இன்னொன்று சொல்லலாம். எப்படி சொல்லலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஆண்டவருடைய நேரத்தை ஆண்டவருக்காக நாம் கொடுப்பதிலே பயபக்தியோடு காணப்படுவோமானால் அது முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கும். அதாவது இந்த சர்ச்சுக்கு நாம் வர்றோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இங்கு கடவுள் இருக்கிறார். யார் இருக்கா? கடவுள் இருக்கிறார். கடவுளை நான் பார்க்க வருகிறேன். யாரை பார்க்க வர்றேன்? கடவுளை நான் பார்க்க வருகிறேன். கடவுள் என்னை பார்க்கிறார். அப்படியானால் நான் என்ன செய்ய வேண்டும்? சரியான நேரத்திற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? வர வேண்டும். அவங்க வர்றாங்க, இவங்க வர்றாங்க, அவங்க போகிறாங்க, அவங்க வர்றாங்கலாம் அதெல்லாம் நமக்கு கிடையாது. நான் யாரை பார்க்க போகிறேன்? கடவுளை பார்க்க போகிறேன். ஆண்டவருக்கு உண்மையாக இருக்க வேண்டும். யாருக்கு உண்மையாக நான் இருக்க வேண்டும்? ஆண்டவருக்கு, மனிதனுக்கு அல்ல. போதகர் வர்றாரு, அவருக்கு வேலை இல்லை, ஏதாவது சொல்கிறாரு அப்படிங்களா? நான் யாருக்கு உண்மையாக இருக்கணும்? ஆண்டவருக்கு உண்மையாக இருக்க வேண்டும் என்று சொல்லி வாசிங்க. நம்ம வாச்சோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 1 சாமுவேல் 7:3 வாசிங்க. கொஞ்சம் சத்தமாக வாசிங்க. 1 சாமுவேல் 7:3. அப்பொழுது சாமுவேல் இஸ்ரவேல் குடும்பத்தார் யாவரையும் நோக்கி, நீங்கள் உங்கள் முழு இதயத்தோடும் கர்த்தரிடத்தில் திரும்புவார். முழு இருதயத்தோடு எப்படி திரும்பணுமா? முழு இதயத்தோடு
உங்கள் இருதயத்தை கர்த்தருக்கு நேராக்கி உங்களுடைய இருதயத்தை கர்த்தருக்கு நேராக்கி அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்யுங்கள். அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்யுங்கள். யாருக்கு போதிய இதுல என்ன அந்நியம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஆண்டவரை விட நாம் எதற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோமோ அது அந்நியம். அங்க அவங்க இஸ்ரவேல் ஜனங்கள் அந்நிய தெய்வத்தை வணங்கினார்கள். நாம் நம்முடைய வேலையை முக்கியத்துவப்படுத்தி ஆண்டவரை நாம் என்ன செய்கிறோம்? நிராகரிக்கிறோம். என் வேலைக்கு நான் முக்கியத்துவம் கொடுக்குறேன், ஏன்னா என் ஆண்டவருக்கு அவ்வளவு முக்கியத்துவம் நான் என்ன செய்யறது? கொடுக்கிறது. இதுதான் அந்நியம். ஆண்டவரை விட்டு நீங்கள் தூரமாய் போகிறீர்கள். முதலாவதாக நாம் பார்த்தோமானால், ஆராதனையில் உண்மைத்தன்மை இருக்க வேண்டும். என்ன வேண்டும்? உண்மைத்தன்மை இருக்க வேண்டும். நான் ஏன் சொல்லுகிறேன் என்று சொல்லி பார்த்தோமானால், நாம் வீட்டிலிருந்து வருகின்றோம் என்று சொல்லி பார்த்தோமானால், வீட்டின் நினைவுகள் எப்படியும் ஒரு 10 நிமிஷத்துக்கு நமக்கு இருக்கும். நான் உட்கார்றேன்னா என்னால் என்ன செய்ய முடியாது? முழு ஆராதனையில் என்ன செய்ய முடியாது? என்னால் ஈடுபட முடியும். அதனால தான் நமக்கு ஒரு ஆயத்த நேரம், அதுக்கு பின்பு ஆராதனை, இப்படியெல்லாம் நமக்கு கொடுத்துருக்காங்க. அப்போது நான் என் ஆண்டவருக்கு ஆராதனையில் எவ்வளவு உண்மையாக இருக்கிறேன் என்று சொல்லி நாம் பார்க்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். இரண்டாவதாக நாம் பார்த்தோமானால், ஆராதனையில் உயிரோட்டம் இருக்க வேண்டும். என்ன இருக்க வேண்டும்? உயிரோட்டம் இருக்க வேண்டும். உயிரோட்டம் என்று சொல்லி பார்த்தோமானால், அங்கே வேத வசனம் காணப்பட வேண்டும். என்ன காணப்பட வேண்டும்? வேத வசனம் காணப்பட வேண்டும். வேத வார்த்தை காணப்பட வேண்டும். வேத வார்த்தைகளே நாம் சிந்திக்க வேண்டும். மற்றவர்களை நாம் சிந்திக்கக்கூடாது. நிறைய பேருக்கு என்ன செய்யும் சொல்லி பார்த்தோம்னா, பிரசங்க பண்ணையில் தான் என்ன வரும்? நல்லா தூக்கம் வரும். என்ன வந்துடும்? தூங்கிடுவாங்க. அவங்களுக்கு மற்ற நேரம்லாம் என்ன இருக்காது? தூக்கம் இருக்காது. அந்த நேரம் என்ன செஞ்சிருவாங்க? நல்லா ஆழ்ந்த நித்திரைக்கு போயிடுவாங்க. நாம் எப்படி இருக்கிறோம், எவ்வளவு உண்மை உள்ளவர்களாக இருக்கிறோம் என்று சொல்லி ஆண்டவர் பார்க்க நம்மை அழைக்கிறார். வேதத்தை கேளாதவனின் ஜெபம் அருவருப்பானது என்று சொல்லி வேதம் சொல்கிறது. ஆண்டவருடைய வேதத்தை கேளாதவனுடைய ஜெபம் எப்படிப்பட்டதா? கர்த்தருக்கு அருவருப்பானது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் ஆண்டவருடைய வசனத்தை நாம் எப்படி கேட்கிறோம் என்று பார்க்க நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். உயிரோட்டம் வேண்டும். இன்றைக்கு நான் ஆலயத்திற்கு வந்திருக்கின்றேன் என்றால், இன்றைக்கு என்னோடு என் ஆண்டவர் என்ன பேசினார்? நான் வெறுமையாய் திரும்ப போகக்கூடாது. இந்த ஆலயத்தில் இருந்து எனக்கும் என் ஆண்டவருக்கும் என்ன தொடர்பு உண்டு? நான் யார்? ஏன் வந்திருக்கிறேன்? இன்றைய நாளிலே நான் என்ன பெற்றுக்கொண்டேன் என்று சொல்லி நான் பார்க்க அழைக்கப்படுகிறேன். எனக்கும் என் ஆண்டவருக்கும் உள்ள உறவு புதுப்பிக்கப்பட வேண்டும். என்ன செய்ய வேண்டும்? புதுப்பிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். அப்போ நாம் உயிரோட்டம் உள்ள ஆராதனையை நாம் என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவருக்கு செய்ய வேண்டும். என்ன ஆராதனை செய்ய வேண்டும்? உயிரோட்டம் உள்ள ஆராதனையை நாம் செய்ய வேண்டும் என்று சொல்லி நாம் பார்க்க வேண்டும். உதாரணமாக வசனம் சொல்கிறேன். எபிரேயர் 4:12 நீங்கள் வாசிப்பீர்களானால் அங்கு அந்த வசனத்திலே வாசியுங்கள். எபிரேயர் 4:12. தேவனுடைய வார்த்தையானது ஜீவன், அதான் உயிர், ஜீவனும் வல்லமை உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள பட்டயமாயும் நம்மை ஊடுருவி செல்கிற வார்த்தையாக இருக்க வேண்டும். ஆண்டவருடைய வார்த்தை எப்படி இருக்க வேண்டும்? நம்மை ஊடுருவி செல்லும் வார்த்தையாக இருக்க வேண்டும். அதற்காக தான் ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். ஆராதனை என்பது ஒரு விளையாட்டு அல்ல, பொழுதுபோக்கல்ல. எல்லோரும் போகிறார்கள், நானும் போகிறேன் என்று சொல்லி நாம் என்ன செய்யக்கூடாது? வரக்கூடாது. இன்னும் சொல்ல போனால், நம்முடைய திருச்சபைகள் மாத்திரம்தான் என்ன நடக்கிறது என்று சொல்லி பார்த்தோம்னா, எப்போ வேணாலும் வருவாங்க, எப்போ வேணாலும் என்ன செஞ்சிருவாங்க? எந்திரிச்சு போயிடுவாங்க. இது எங்கே நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, மடம் கட்டி போட்டிருப்பாங்க பாருங்க. அங்கே எப்போ வேணாலும் போகலாம், எப்போ வேணாலும் வரலாம். அங்கே யாரும் என்ன செய்ய மாட்டாங்க? கேட்க மாட்டாங்க. அது மாதிரி நம்முடைய திருச்சபையை நாம் என்ன செய்யக்கூடாது? நினைக்கக்கூடாது. இது ஆண்டவருடைய ஆலயம், ஆண்டவருடைய பரிசுத்த ஸ்தலம். நான் இங்கு என்ன செய்ய வேண்டும்? பயபக்தியோடும் ஒழுக்கத்தோடும் ஞானத்தோடும் இங்கு என்ன செய்ய வேண்டும்? காத்திருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். ஆண்டவருடைய வேத வசனத்தை நாம் என்ன செய்ய வேண்டும்? கேட்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். மூன்றாவதாக நாம் பார்க்கும் பொழுது என்ன இருக்க வேண்டும் என்று சொல்லி
நான் ஆராதிக்கப் போகின்றேன், இந்த ஆராதனைக்கு நீர் வாரும் என்று சொல்லி நாம் கேட்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். யார் வர வேண்டும் ஆராதனைக்கு? ஆண்டவர் வர வேண்டும். போதகர் வர வேண்டாம், நான் யாரும் வர வேண்டாம். யார் இருக்கணும் ஆராதனைன்னு சொன்னால்? யார் இருக்கணும்? அங்கே ஆண்டவர் இருக்கணும். ஏன் என்று சொல்லி பார்த்தோமானால் ஏசாயா 6:1 நாம் வாசிப்போமானால் அங்கு ஆண்டவருடைய வஸ்திர சொற்களால் ஆலயம் நிறைந்தது. அங்கு ஆண்டவர் இருந்தார். அங்கு ஏசாயா ஜெபம் பண்ணும்போது அங்கே யார் இருந்தார்? ஆண்டவர் இருந்தார். நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கின்றோம்? ஒருவேளை நான் இங்கே ஜெபிக்க வருகிறேன், ஒருவேளை நான் இங்கு வருகிறேன் என்றால், ஆண்டவரே என்னோடு வாரும், என்னுடைய ஜெபத்தை என்னுடைய ஆராதனையை நீர் என்ன செய்யும், என்னோடு இருந்து நடத்தும் என்று சொல்லி கேட்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த இடம் ஆண்டவருடைய மகிமை நிறைந்த இடம். நாம் ஆலய திறப்பு விழாவிலே போடுவோம், முந்தின ஆலயத்தை காட்டிலும் பிந்திய ஆலயத்தின் மகிமை பெரிதாக இருந்தது என்று சொல்லி போடுவோம். அப்படியானால் இந்த ஆலயத்தினுடைய மகிமையை காண நாம் வருகின்றோம். அப்படியானால் இங்கே என்ன இருக்கிறது? ஆண்டவர் இருக்கிறார், அவருடைய மகிமை இருக்கிறது என்று சொல்லி நாம் ஆராதனையிலே பங்கு பெற வந்திருக்கின்றோம் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். அருமையான தேவனுடைய ஜனங்களே, நாம் பார்க்கும் பொழுது ஆண்டவர் என்ன சொல்கிறார் என்று சொல்லி பார்த்தோமானால், யாத்திராகமம் 20:24 நாம் வாசிக்கும் போது, நீங்கள் எங்கெல்லாம் தொழுது கொள்கிறீங்களோ அங்கெல்லாம் நான் என்ன செய்வேன்? இருக்கிறேன். நீங்கள் எங்கெல்லாம் தொழுதாலும், எங்க தொழுதாலும் உங்க கூட நான் என்ன செய்வேன்? இருப்பேன்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். அப்படியானால் நாம் இந்த நாளிலே பார்த்தபடி என்னுடைய ஆராதனையில் உண்மைத்தன்மை இருக்கிறதா? என்னுடைய ஆராதனையில் உயிர் ஓட்டம் இருக்கிறதா? என்னுடைய ஆராதனைக்குரியவர் இருக்கிறாரா என்று சொல்லி நாம் பார்த்து ஆராதிக்க அழைக்கப்படுகிறோம். தேவன் தாமே இந்த நோக்கத்தோடு கூட நாம் ஒவ்வொருவரையும் ஆராதனையில் வழிநடத்துவாராக. ஆமென். தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாத எங்கள் நேச தகப்பனை, இந்த அருமையான வேலைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். அப்பா, தேவரீர் எங்களை முற்றிலும் தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கின்றோம். தேவரீர் நாங்கள் உண்மை ஆராதிப்பது எப்படி என்று சொல்லி பார்த்தோம். எங்கள் ஆராதனை உண்மைத்தன்மை உள்ளதாய் மாறட்டும். எங்களுடைய ஆராதனை உயிரோட்டம் உள்ளதாய் மாறட்டும். எங்களுடைய ஆராதனைகளில் இருக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறோம் தகப்பனை. எங்களுடைய இல்லத்திலும் எங்களுடைய உள்ளத்திலும் என் வந்தை நாங்கள் இவ்வேளையிலே எங்களுடைய இல்லத்தில் இருந்தவாறு இந்த காணொலியை கண்டு ஆராதிக்கிற பொழுது உம்முடைய பிரசன்னத்தை உணர்ந்து கொள்ள, உம்முடைய சமூகத்திலே எங்களை அர்ப்பணிக்க, உண்மையுள்ள ஆராதனை செய்ய, நாங்கள் உயிரோட்டமுள்ள ஆராதனை செய்ய, நாங்கள் உம்மை உரியவராக கண்டு ஆராதனை செய்ய எங்களுக்கு பலன் தந்து உதவும் தகப்பனை. இந்த கொரோனா போன்ற காலங்களிலே எங்களை பாதுகாத்து வழி நடத்தியது. எங்களை முற்றிலும் தாழ்த்தி கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் சபையில் நவம்பினாவே. நம்முடைய திருச்சபையின் முன்னாள் ஆயர் திரு எபினேஷர் அவர்களுடைய துணைவியார் திருமதி ஜெனி அவர்கள் கர்த்தருக்குள் இரவு 2 மணி அளவிலே அவர்களுடைய நல்லடக்கம் நடைபெறுவதால் கர்த்தருக்குள் நித்திரை அடைந்தார்கள். அவர்களுக்காக திருச்சபையின் சார்பாக வருத்தத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். அவர்களுக்காக நாம் ஒரு நிமிடம் தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாத எங்கள் நேசம் தகப்பனை, சகல ஆறுதலுக்கும் ஊற்றும் உறைவிடமாக இருக்கிறவரை தேவரீர் அருமையான எபனேசர் ஐயாவுக்காக, அவருடைய துணைவியாரின் மனைவிக்காக நம்முடைய சமூகத்திலே வருகிறோம் தகப்பனை. அவர்களுடைய ஆத்மாவுக்கு நீர் ஆறுதலையும் இளைப்பாறுதலையும் தந்தள்ள நம்முடைய சமூகத்திலே ஏற்று கொண்டாடுகிறோம். நீர் நித்திய இளைப்பாறுதலை தந்தர்களும் அவரை விட்டு பிரிந்திருக்கின்ற அருமையான ஐயாவுக்கு, அவருடைய குடும்பத்தினருக்கு நீர் ஆறுதலையும் தேர்தலையும் தந்தை பாதுகாத்து வழிநடத்திட உடைய சமூகத்திலே ஏற்று கொண்டாடுகின்றோம். நடக்க இருக்கின்ற 2 மணிக்கு நடக்க இருக்கின்ற அடக்க ஆராதனையிலும் உம்முடைய பிரசன்ன மகிமை அவர்களை வழிநடத்திட உடைய சமூகத்திலே ஏற்று கொண்டாடுகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் சபையில் நல்ல பிதாவே. ஆமென். புதிதாக வரவேற்கிற அருமையான குருவானவர்களே, உங்கள் யாவரும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்திலே அன்பான வாழ்த்துக்கள். இந்த நாளிலே 2 காரியங்கள், ஒரு மகிழ்ச்சியான ஒரு அருமையான காரியம், இன்னொன்று ஒரு வேதனை தெரிவிக்கக்கூடிய ஒரு காரியம். நமக்கு தெரியும், கடந்த 2 ஆண்டு காலமாக நம்ம மத்தியிலே குருவானவராக இருந்த அவருடைய எபினேசர் பிள்ளைராஜ் அவருடைய அருமை மனைவி ஜெனி அவர்கள் நம்ம வீட்டுக்கு திரும்பி சென்றது ஒரு வேதனை
ஏனென்றால் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், ரொம்ப வாந்தியாக ஊழியம் நடத்துனாங்க. இப்போ அம்மாவும் இங்கே வந்து ஒரு ஓராண்டு நல்ல முறையில் செய்தாங்க, சந்தோஷமாக இருந்துச்சு. அடுத்த ஓராண்டு கொரோனா பேர் மட்டுமில்லை, அவங்களுக்கு அது வியாதி பிறகுன்னா அவர் ரொம்ப கடுமையாக பார்த்தார். குறிப்பாக யாரும் பார்க்க முடியாது. ஏன்னா நாங்கள் அறிஞர்கள் பார்த்ததுனால சொல்கிறேன், உயிரை கொடுத்து பார்த்தாரு சொல்லலாம். அந்த அளவுக்கு ரொம்ப கடுமையாக அவர் தன்னை மனைவி எப்படியாவது காப்பாற்ற வேண்டும் என்று பிரயாசப்பட்டார். நாங்கள் ஜபத்தோடு சொன்னோம், அவர் உண்மையாக இருந்தால் கூட போதும், ஆசிரியர் பணியை விட்டுட்டு சும்மா கூட ஒரு இதாக இருந்தால் போதும் ஊழியர் ஏன்னா அவர் ஏன்னா பணிக்காலம் அவருக்கு ரொம்ப கம்மி தான். அவர் வெளியில் சர்வீஸே வந்து முடிச்சதுனால இப்போ அவருக்கு 58 வயசு ஆச்சு, சர்வீஸ் போகிறார். இன்னும் 9 வருஷங்கள் வேலை பார்க்கலாம். இதுலேயே ஒரு குருவானவர் மனைவியாக இருந்து கூட இருந்து இருக்கட்டும் சொல்லி ஜபத்தில் ரொம்ப கடுமையாக நம்ம எல்லோரும் ஜெபம் பண்ணோம். ஆனால் ஆண்டு விஷயத்தை வேறு மாதிரியாக இருக்குது. இனி அவருடைய காரியங்கள் கொஞ்சம் கடினம். ஆண்டவரே அவர் நல்ல ஆலோசனை தரும்படியாக அவருடைய ஆலோசனையை சமாதானப்படுத்துவது ஜெபிப்போம். அவருடைய குடும்பத்துக்கு ஆரம்பித்தார். அடுத்தபடியாக நம்முடைய புதிதாக வந்து குருவான பற்றி எனக்கு ஏற்கனவே தெரியும். அவர் வந்து ரசின் திரைவன் ஐயா வந்து அருப்புக்கோட்டை அருகில் உள்ள ஆலனிப்பட்டி என்ற ஊரை சேர்ந்தவர். அவருடைய தகப்பனாரை அடிக்கடி நான் முன்னால் பார்த்தது வந்து இப்போ எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. நான் இந்த திருமண கூட்டங்களை கலந்து கொள்ளும்போது அவரை நான் பார்த்துக்கொண்டு பெரியோடத்தில் 3 ஆண்டுகள் பணிபுரியும் போது மிக அடிக்கடி பார்த்துவோம், பேசுவோம். எங்களுடைய மைத்திரங்க அப்போ அன்புநாதன் பொறுப்பாக இருப்பதனால அடிக்கடி அவர்கள் போகும்போது நான் பார்த்துருக்கேன். நம்ம இங்கே ஆண்டிப்பட்டி குருவான மாறுதல் கட்டும்போது பேராயரையும் தேவ சிவராஜ சக்கரையும் அடிக்கடி பார்த்து ஒரு நல்ல ஒரு வாஞ்சலுள்ள ஊழியம் செய்யக்கூடிய பிரயாசப்படக்கூடிய குருவான தேவை என்று சொல்லி அதிகமாக வலியுறுத்தினோம். நான் வலியுறுத்தினேன், அந்த சார் மோகன் அவர்கள் சொல்லியிருப்பார்கள். கடைசியில் அவர்கள் நாங்கள் 2-3 பேர் கூட சொன்னோம். ஆனால் அவர்கள் கடைசியில் அவர்கள் வந்து இது தேவை அறிந்து ஒரு சரியான நபரை நமக்கு குருவானவர் அனுப்பியிருக்கார் என்று தான் நான் நம்புகிறேன். பேர ஐயா அவர்களுக்கும் யுவராஜ் அவர்களுக்கும் நான் நன்றியை நான் தெரிவித்து கொள்வோம். ஏற்கனவே ஐயா அவர் பேசும்போது நான் சொன்னேன், இங்கே 4 கிராமத்தில் இருக்கிறது. ஆண்டிப்பட்டி கஸ்பா இருக்கிறது, வைகடம், கடமலைக்குண்டு, அரசநாடு ஆகிய 4 திருச்சபைகள் உண்டு. ஒரு நிச்சயமாக எங்களுடைய ஆண்டிப்பட்டி குருசேகம் எல்லா குருவானவரையும் வரவேற்று அவரோடு ஒத்துழைத்து எல்லா வகையிலும் ஒத்துழைப்பு செய்யக்கூடிய ஒரு குருசேகரம். எந்த பிரச்சனைக்கும் இங்கே இடமில்லை. தேர்தல் போட்டி என்றெல்லாம் கிடையாது. எல்லாம் ஒருமனைப்பாட்டோடு நாங்கள் செய்வது வழக்கம் என்று நான் தெளிவாக சொல்லியிருந்தேன். அதை அவர் ஏற்றுக்கொண்டதற்காக சந்தோஷம். அதே மாதிரி இங்கே மற்ற காரியங்கள் இங்கே பல காரியங்கள் நடைபெற வேண்டியிருக்கிறது. வருஷ நாட்டு ஆலயத்திலே அந்த கட்டடத்தை குறித்த பிரச்சனை இருக்கிறதெல்லாம் நாம் கவனிக்க வேண்டும். அது இங்கேயும் ஆராதனைகள் ஒழுங்காக நடைபெறுகிறது. அங்கே ஒரு பிரேயற்றவர் உள்ளது பார்த்துருக்கோம். பிரேயற்றவர் அதில் வந்து பதுங்கிழமை கூடி ஜெயிப்பாங்க. இங்கே ஞாயிறு ஆராதனை 9:30 மணிக்கு உண்டு, வெள்ளிக்கிழமை ஆராதனை 7 மணிக்கு உண்டு, வைகடமே காலை 10 மணிக்கு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை, செவ்வாய் வெள்ளி 10 to 12 வரைக்கும் அங்கே ஜெபம் பண்ணுவாங்க. அது ஒரு காலம். கடவுண்டு ஆலயத்திலும் 9 மணிக்கு ஆராதனை, வருஷ நாளில் 10 மணிக்கு ஆராதனை. இப்படி இருக்கிறது. நீங்கள் இப்போ வகுத்து ஆராதனைக்கிறதை நீங்கள் வகுத்து கொள்ளும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். எல்லாம் முக்கியமாக நான் விரும்புவது, எங்கள் திருச்சபை மக்கள், இப்படி குருசேத்து மக்கள் விரும்புவது அதிகமாக வீடு சந்திக்க வேண்டும் என்பதை நாங்கள் அதிகமாக வலியுறுத்துவோம். எனக்கு சொன்னால் அதுதான் ஒரு ஐக்கியத்தை வலியும். ஆராதனை மட்டும் பத்தாது. ஆராய்ச்சி நடத்திவிட்டு நான் நல்ல செய்திகளை கொடுப்பதோடு கூட வீடுகளை வாய்ப்பு கிடைத்தால் 3 மாதங்களுக்கு ஒரு முறையாவது ஒரு வீடுகளுக்கு சென்று அவங்களை சந்தோஷப்படுத்தும் பொழுது திருச்சி வளர்ச்சி அது குருவானவருக்கும் சபைக்கிடையே ஒரு ஐக்கியமாக இருக்கும். நான் சொல்ல தேவைகளை பார்த்து செய்யலாம். நம்முடைய திருச்சபையின் முன்னாள் ஆயர் திரு எபினேஷர் அவர்களுடைய துணைவியார் திருமதி ஜெனி அவர்கள் கர்த்தருக்குள் இரவு 2 மணி அளவிலே அவர்களுடைய நல்லடக்கம் நடைபெறுவதால் கர்த்தருக்குள் நித்திரை அடைந்தார்கள். அவர்களுக்காக திருச்சபையின் சார்பாக வருத்தத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். அவர்களுக்காக நாம் ஒரு நிமிடம் தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாத எங்கள் நேசம் தகப்பனை, சகல ஆறுதலுக்கும் ஊற்றும் உறைவிடமாக இருக்கிறவரை தேவரீர் அருமையான எபினேசர் ஐயாவுக்காக அவருடைய துணைவியாரின் மனைவிக்காக உங்களுடைய சமூகத்திலே வருகிற தகப்பனை, அவர்களுடைய ஆத்மாவுக்கு நீர் ஆறுதலையும் இளைப்பாறுதலையும் தந்தருள உங்களுடைய சமூகத்திலே ஏற்று கொண்டாடுகிறோம். நீர் நித்திய இளைப்பாறுதலை தந்தருளும். அவரை விட்டு பிரிந்திருக்கின்ற அருமையான ஐயாவுக்கு அவருடைய குடும்பத்தினருக்கு நீர் ஆறுதலையும் தேர்தலையும் தந்தை பாதுகாத்து வழிநடத்திட உங்களுடைய சமூகத்திலே ஏற்று கொண்டாட வேண்டும். நடக்க இருக்கின்ற 2 மணிக்கு நடக்க இருக்கின்ற அடக்க ஆராதனையிலும் உங்களுடைய பிரசன்ன மகிமை அவர்களை வழிநடத்திட உங்களுடைய சமூகத்திலே ஏற்று கொண்டாடுகிறோம். இயேசு
இயேசு கிறிஸ்துவின் மூலம் சுவகையில் நல்ல பிதாவே. ஆமென். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் உம்முடைய சித்தத்தின்படி செய்யப்படுவது பூமியில் செய்யப்படுவதாக. அன்றைய அப்பத்தை எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமாக செய்கிற நாங்கள் மன்னிக்கிற போல எங்கள் குற்றங்களை கேட்கிறோம். எங்களை சோதனையில் பிரவேசிக்காமல் மீண்டும் ரட்சித்தருளும். ராஜ்யம் வல்லமையும் மகிமையும் இரண்டிற்குமே. ஆமென். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய பரிசுத்த ஆவியினுடைய அடியோடி ஐக்கியம் பாதுகாவலும் பராமரிக்கும் நம் அனைவரோடும் இன்றும் மீண்டும் சதா காலங்களில் வெளிச்சுரப்பதாக. யாவரும் சேர்ந்து சொல்வோம். என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி.